குக் வித் கோமாளியில் போன வாரம் ஷாலின் ஜோயா எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்க நிலையில இந்த வாரம் அவங்க திடீர்னு என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொமோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பார்த்தா பலருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஷாலின் ஜோயா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. குக் பண்ண தெரியல அப்படின்னாலும் நிறைய கண்டென்ட் கொடுத்து ஒவ்வொரு எலிமினேஷன்ல இருந்தும் தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போன வாரம் அவங்க எலிமினேட் ஆகி வெளியே போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் வர எபிசோட்ல ஷாலின் ஜோயா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளி அவ்வளோ சீக்கிரம் ஷாலின் ஜோயாவை வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. இப்போ ஷாலின் ஜோயா ஒரு குக்கா இல்லாம கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரமோ பார்த்த ஃபேன்ஸ் பலருமே செம எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஷாலின் ஜோயா இல்லாம நாங்க இனிமே குக் வித் கோமாளியை பார்க்க மாட்டோம் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்த நிலையில அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் ஹாப்பியா இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் ஆல்ரெடி குக் வித் கோமாளி டிஆர்பி வைஸ் ரொம்பவே டவுன்ல இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஷாலின் ஜோயா வெளியே போனதுக்கு அப்புறமா இன்னும் டவுன் ஆயிரும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி தான் விஜய் டிவில இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சிட்டு வராங்க.